போட்டி அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படியே போட்டினாலும் போட்டின்னு கூட வச்சுக்கங்க. இது ஒரு ஆரோக்கியமான போட்டி தான். ஏன்னா நம்ம யாரையும் பார்த்து பொறாம தான் படக்கூடாது. ஸோ போட்டி இருக்கலாம். அது ஒரு ஒரு 2 படங்கள், பெரிய படங்கள் ஒரு ஹாலிடேஸ்க்கு வரும்பொழுது நல்லாயிருக்கும். ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய ட்ரீட்டா இருக்கும். மத்தபடி எனக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் போட்டி அப்படின்லாம் கிடையாது. 2 படங்களுக்கான போட்டின்னு சொல்லலாம் நிச்சயமா. வந்துட்டு இப்ப இவர் புரொடியூசரு. இவரு இப்ப படம் வந்து கடன் வாங்கி தான் பண்ணியிருக்காரு. சந்தானத்த வச்சு பண்ணியிருக்காரு. இது எல்லாமே வந்து கற்பனையாவோ, ஒரு ட்ரீமாவோலாம் நடக்கல. இவரு உட்காந்து சந்தானத்த வச்சு இவ்வளோ சம்பளம் சந்தானம் கேட்குறான். அவனுக்கு இவ்வளோ குடுக்கலாம். இவ்வளோ விவேக் சார் கேட்குறாரு. இவ்வளோ சிம்பு கேட்குறாரு. இதெல்லாம் போடுறோம். இதெல்லாம் பண்றோம். அப்படின்ட்டு ஒரு 4 புரொடக்ஷன் மேனேஜர், அக்கவுண்டன்ட், ஆடிட்டர் எல்லார்ட்டயும் உட்காந்து பேசிட்டு, அதுக்கப்புறமா போய் ஒரு ஃபினான்ஷியர பார்த்து, அதுக்கு வட்டிக்கு கேட்டு, இந்த மாசம் பூஜை, இந்த மாசம் ரிலீஸு அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டு எல்லாம் பண்ணி தான் பண்றாங்க. இதுல எங்கேருந்து தவறு நடக்கும்? தவறு நடக்குதுன்னா, அது எப்படி நடக்கும்? அது நீங்க தான் புரிஞ்சுக்கணும். நான் ஒரு விஷயத்த வந்துட்டு பிளான் பண்ணி ஷெட்யூல் போட்டு இதெல்லாம் பண்றேன்னா, நான் போய் ஃபினான்சியர்ட்ட கேட்டு வாங்குறேன்னா, அவங்க கேட்ட கடன நான் திருப்பி குடுத்து தான் ஆவணும். அப்படி குடுக்க முடியல, நான் கடன் வாங்க போக்கூடாது. அப்புறம் நான் ஏன் போய் கடன் வாங்கணும்? என்ன வீடு தேடி வந்து அவங்க குடுத்துட்டு வச்சுக்க சொல்லிட்டு அதுக்கப்புறமா வட்டி போடுறது இல்லையே. போம்போதே வட்டி புடிச்சுன்னு தான் குடுக்குறாங்க. 3 மாசம் கழிச்சு குடுக்கும்போது இவ்வளோ நீங்க குடுக்கணும் அப்படின்றது. ஸோ அதனால சினிமா வந்துட்டு அழிஞ்சிட்டு போகுது. சினிமா வந்து சினிமா உயரம் இதெல்லாம் கிடையவே கிடையாது. கரெக்ட்டான முறையில உழைக்கணும். கரெக்ட்டா வாங்கி, கரெக்ட்டா உழைக்கணும், கரெக்ட்டா வேலை செய்யணும். இவரு 10 நாள் வந்துட்டு இந்த மாரி ஷெட்யூல் போட்டாருன்னா, 10 நாள் அந்த பட்ஜெட்ல முடிச்சாருன்னா, இவரு லாபத்துல போவாரு. 10 நாள் ஷெட்யூல் போட்டு 10 நாள் சொதப்பிக்கிச்சுன்னா, இவரு நஷ்டத்துல போவாரு. சொதப்பல் இயற்கையினால ஆகலாம். அது விதி. அத யாராலயும் மாத்த முடியாது. அத போய் நம்ம சொல்லலாம். அது ஆப்போசிட் பார்ட்டியும் புரிஞ்சுப்பாங்க. ஆனா இயற்கையினால ஆவாத விதிய வச்சுக்கிட்டு நம்ம சும்மா செயற்கையா ஒண்ணு பண்ணிட்டு போய் இது சொல்றோம்னா, அது எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா நானும் படம் வாங்கியிருக்கேன், நானும் பணம் வாங்கியிருக்கேன், நானும் படம் பண்ணியிருக்கேன். நானும் எல்லார்கிட்டயும் ஹானர் பண்ணியிருக்கேன், எல்லார்ட்டயும் குடுத்துருக்கேன். இன்னைக்கு இவரும் கடன்ல தான் இருக்காரு. படம் ரிலீஸ் ஆனா தான் கடன்லாம் அடைக்க முடியும். இவரு டே, நைட் எவ்வளோ வட்டி கட்டுறாரு, எவ்வளோ விஷயம் இருக்குன்றது இவருக்கும் தெரியும். எனக்கும் தெரியும். அதுக்காக நான் என் சம்பளத்த வந்து விட்டு குடுத்துட்டு, இல்ல சார் என்னால முடியாது நீங்க கட்டிங்கலாம் சொல்ல முடியாது. என் சம்பளத்த நான் வாங்கி தான் போனேன். நடிச்சிருக்கேன். நான் உழைச்சிருக்கேன். ஃபைட் பண்ணியிருக்கேன். கம்பியில தொங்கியிருக்கிறேன். டே, நைட்டுன்னு ஓடியிருக்கேன். டான்ஸ் ஆடியிருக்கேன். நான் ஏன் இவரு சும்மா பண்ணணும்? நான் காசு வாங்கி தான் பண்ணுவேன். அது இது சந்தானம் பேசினாலே நான் பேசின மாதிரி தான். அதனால் சக்கப்போடு போடு ராஜா உண்மையிலே அன்னைக்கு வந்து சந்தானம் எதுவுமே உங்ககிட்ட பேச முடியலன்னு வெளியே வந்து சொன்னார் டேமன் பாபு சார். பட் அன்னைக்கு உண்மையிலே சூழ்நிலை அந்த மாதிரி இருந்தது. அந்த சூழ்நிலை இப்போ மாறிடுச்சு. ஸோ வெதர் மாதிரி தான் எல்லாமே லைஃபு. ஸோ இன்னைக்கு ரொம்ப ஜாலி மூடில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். ஏன்னா படம் சென்சார் சர்டிஃபிகேட் யூஏ கிடச்சிருக்கு. படம் ரெடி. நாளைக்கு ஆடியோ ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் 22 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ரிலீஸ். ஸோ உங்களோட சப்போர்ட் தான் தேவை. இப்போ நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வியை சந்தானத்தை கேட்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பதில் சொன்னா நீங்க எழுதுவீங்கன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். இதுக்கு அவர் சொல்றாராம் பதில். அவர் ரொம்ப வம்பான ஆள் கொஞ்சம் பார்த்து. இல்லை நல்ல கேள்வி. என்னென்னா முதல்ல முடியாதுன்னு தான் சொன்னார். நானும் சந்தானமும் போய் கேட்டோம். ஏன்னா இதை விட ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் போய் கேட்கும்போது டைம் இல்லை, ரொம்ப லேக் ஆகினே இருந்தது. எங்களுக்கு வேறு படம் உடனே ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா சந்தானம் டேட் அந்த கரெக்டாக கேப் இருந்தது. ஸோ இந்த 1 மந்தில் யார் பண்ணி கொடு. அப்போ ஒரு சின்ன சேஞ்ச். எனக்கு தெரியும் சிம்பு நல்ல மியூசிக் இது அதிகம் நிறையா ஒரு பண்ணிகிட்டே இருப்பார். ஃப்ரீ டைமில் எப்போவுமே பார்த்திங்கன்னா சிஸ்டமில் உட்காந்து ஒரு டியூன் போட்டுகிட்டே இருப்பார். ஸோ சந்தானத்தை கேட்டார். சந்தானம் நல்ல ஐடியா, போய் கேட்கலாம். முதல்ல போய் கேட்டும்போது எப்படி சந்தானம் முடியாது. பட் ஒரு 1 டே எனக்கு டைம் கொடுங்கன்னாரு. வெரி நெக்ஸ்ட் டே கூப்பிட்டாரு. நைட் சொன்னார் நான் கண்டிப்பாக இந்த படத்துக்கு பண்ணுறேன் அப்படின்னாரு. ஏன்னா லைன் கூப்பிட்டு டைரக்டர் கேட்டேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நான் பண்ணுறேன் சந்தானம். பட் நம்ப மாட்டீங்க, வித்தின் 10 டேஸில் எனக்கு 5 டியூனும் கொடுத்தாரு. அதே மாதிரி 1 மந்தில் சாங் ஃபுல்லாகவே முடிச்சிட்டார். ஏன்னா இந்த சாங்கில் ஒரு பியூட்டி என்னென்னா எதுவுமே இந்த இதில் கிடையாது. எல்லாமே வந்து லைவே எடுத்தோம். நிறைய ரஹ்மான் சார் ஸ்டுடியோவில் வயலின்லேருந்து அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட. ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன்னு அந்த சவுண்டிங் நல்லா இருக்கணுன்றதுக்காக ஃபுல்லாக லைவ் பர்ஃபார்மன்ஸ், லைவ் பிளேயர்ஸ் கூப்பிட்டு எல்லாமே பண்ணி 1 மந்தில் எனக்கு தெரிஞ்ச 5 சாங்கும் முடிஞ்சது. கடைசி சாங் மட்டும் ஒரு 10 டேஸ் பொறுத்து கொடுத்தாரு. ஸோ அதில் எந்த வித இதுவுமே இல்லை. நாங்கள் தான் டிலே ஆச்சு ஆக்சுவலி.
ரீ ரெக்கார்டிங் கூட முடிச்சு கொடுத்துட்டாரு. ஆக்சுவலாக காப்பி ரெடி. ஷூட்டிங் பற்றி நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். பட் மியூசிக்கெல்லாம் பர்ஃபெக்டாக என்ன டைம் சொல்கிறாரோ அந்த டைமில் பர்ஃபெக்டாக கொடுத்துட்டாரு. அதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாரு. ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதான் அது அது அமைஞ்சிருக்கு அந்த மாதிரி. அது ரொம்ப பெருமையாகவும் இருக்குது எனக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இதுக்கப்புறம் எத்தனை படம் அவர் பண்ணாலும் ஃபஸ்ட்டு படம் சந்தான படம் அப்படின்ற ஒரு நேம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமான விஷயமா தான் இருக்குது. பெருமையாகவும் இருக்குது. இல்லை, போட்டி அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படியே போட்டினாலும் போட்டின்னு கூட வச்சுக்கோங்க. இது ஒரு ஆரோக்கியமான போட்டி தான். ஏன்னா நம்ம யாரையும் பார்த்து போராம தான் படக்கூடாது. ஸோ போட்டி இருக்கலாம். அது ஒரு 2 படங்கள், பெரிய படங்கள் ஒரு ஹாலிடேஸ்க்கு வரும்பொழுது நல்லாயிருக்கும். ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும். மற்றபடி எனக்கும் சிவகார்த்திகனுக்கும் போட்டி அப்படின்லாம் கிடையாது. 2 படங்களுக்கான போட்டின்னு சொல்லலாம். நிச்சயமாக சொல்லணும் தான் வச்சுருக்கேன். கதாநாயகி சொல்கிறதுக்கு டைட்டில் வைக்க போகிறோம். இப்படியெல்லாம் உன்னை கேள்வி கேட்க சொல்லி தூண்டி விடுறது யாரு? ஹீரோயினை பார்த்து கேட்கறதுக்கா டைட்டில் வச்சு இந்த ப்ரொடியூசர் பாவம் பணம் போட்டு ஹீரோயின் சொல்லிச்சாப்பா சக்க போட்டு போடுறாச்சான்னு சொல்லுவார். ஜனங்க சொல்லணும், ஆடியன்ஸ் சொல்லணும், நீங்கள் சொல்லணும். ஸோ அதுக்கு தான் படம் பண்ணியிருக்கோம். இல்லை வேறு ஜானர். இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த ஃபிலிம் ரிலீஸ் இருக்குது இல்லைங்களா? அதாச்சும் சர்வசுந்தரம் இருக்குது. அது கம்ப்ளீட்லி ஒரு செஃப் பற்றின கதை, ஒரு குக்கிங், ஒரு உணவு வகை. அதுக்கு அடுத்தது கம்ப்ளீட்லி வேறு ஒரு ஜானர், செல்வர் அவனோட மன்னவன் வந்தானடி. ஸோ இந்த படமும் இதுக்கு முன்னாடி வந்த 2 படம் மட்டும் தான் கமர்ஷியல் பண்ணியிருக்கோம். அதில் இதுதான் 200% கமர்ஷியல். தில்லுக்கு துட்டு கூட ஒரு ஹாரர் ஜானர். அது கொஞ்சம் அந்த பேய் எல்லாமே இருக்கும். இது கம்ப்ளீட்லி இது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளீட்லி நீங்கள் சொன்ன மாதிரி கமர்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். நிச்சயமா. ஏன்னா இப்போ அவருக்கு தெரியும் என்ன மாதிரி கேரக்டர் எனக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும், அது என்ன மாதிரி கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்றது அவருக்கு தெரியும். கூப்பிட்டாருன்னா கண்டிப்பாக நடிப்பேன். ஹீரோ ஆகிட்டா ஏன்னா அவருக்கும் தெரியும் எனக்கு இப்போ என்ன கொடுத்தா. ஏன்னா இப்போ ஹோல் படம் அவரும் பார்த்துருக்காரு, ரீ ரெக்கார்டிங் போட்டிருக்காரு. ஒவ்வொரு சீனுக்கும் என்ன மாதிரி மாஸான ரீ ரெக்கார்டிங். நான் ஒரு சீன்லாம் பார்த்தேன், நான் கேட்டேன் என்ன இப்படி இருக்குது அப்படின்னு. அவ்வளோ மாஸாக இருக்குது. வாங்க, அவ்வளோ மாஸாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அஜித் விஜய் சாருக்கு போட வேண்டிய ஒரு ரீ ரெக்கார்டிங் எனக்கு போட்டிருக்காரு ஒரு என்ட்ரிக்கு, இன்ட்ரோல் பிளாக்ல. அப்போ நான் கேட்டேன், இல்லை நீ இந்த ஜானருக்கு போயிட்டு நீ இவ்வளோ படம் இந்த மாதிரி ஒரு ஃபைட்டு இவ்வளோ விஷயத்தில் பண்ணும்போது இது கண்டிப்பாக தேவை அப்படின்னு அவர் பண்ணியிருக்காரு. ஸோ நிச்சயமாக அவர் ஒரு படம் பண்ணும்போது என்னை கூப்பிட்டாருன்னா எனக்கு என்ன மாதிரி கேரக்டர் கொடுக்கணுன்றது அவருக்கு நிச்சயமாக தெரியும். அதனால் நான் என்ன சொல்கிறது, பிளைண்டாக போய் நடிப்பேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அப்படி இருக்கலாம், இல்லை மேபி ஒரு நல்ல கெஸ்ட் ரோலாக இருக்கலாம், இல்லை ஒரு சப்போர்ட்டிங்கே ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டராக இருக்கலாம், மேபி எதுவானாலும் இருக்கலாம். ஆனால் பட் கரெக்டாக பண்ணுவாருன்னு இருக்கு. நிச்சயமாக ஃபுல்ஃபில் பண்ணோம். நான் வந்துட்டு ஒரு காமெடி ஆக்டரை நான் கூட என் கூட வச்சுக்கணும் அப்படின்னா நான் வந்து ரொம்ப யோசிப்பேன். ஏன்னா அவங்களுக்கு கரெக்டான மெட்டீரியல் இருக்கணும், அவங்களுக்கு கரெக்டான தீனி போடணும். இல்லாட்டி சும்மா கூப்பிட்டு ஒரு 4 பேர் கும்பலில் நிற்க வச்சுக்கிட்டு இருந்தால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா நான் ஒரு காமெடினா இருந்து வந்ததுனால வந்தால் அந்த காமெடினுக்கு உண்டான வெயிட்டேஜ் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ தில்லுக்கு துட்டில் கூட பார்த்தீங்கன்னா மொட்டை ராஜேந்திரனை மட்டும் வச்சு தான் காமெடி பண்ணியிருப்போம். இனிமேல் இப்படி தான் படத்தில் பார்த்தீங்கன்னா தம்பி ராமையா சாரை வச்சு மட்டும்தான் காமெடி பண்ணியிருப்போம். அப்புறம் விடிவியும் இருப்பார். பட் இதில் நான் இவ்வளோ பேரை போட்டிருக்கேன்னா அதுக்கு அந்த படம் தேவைப்படுது. அந்த படத்துக்கு அந்த கதைக்கு அவ்வளோ பேர் தேவைப்படுது, அவ்வளோ வெயிட்டேஜ் தேவைப்படுது. ஸோ இதில் வர விவேக் சார், ரோபோ சங்கர், விடிவி சார், அப்புறம் பவர் ஸ்டார், மயில்சாமி 5 பேருமே ஸ்கோர் பண்ணுவாங்க. அதே மாதிரி 5 பேருடைய காம்பினேஷனுமே புதுசாக இருக்கும். நான், விவேக் சார், ரோபோ சங்கர் இது காம்பினேஷன் நீங்கள் பார்த்ததில்ல, அது ஃபஸ்ட் டைம் காம்பினேஷனாக இருக்கும். அதே மாதிரி பவர் ஸ்டாரு, விவேக் சார் காம்பினேஷன் பார்த்ததில்ல. ஸோ இந்த மாதிரி எல்லா காம்பினேஷனுமே புதுசாக இருக்கும். ஸோ ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்குது. நான் ஃபுல் படம் பார்த்துட்டேன். சிம்பு வந்துட்டு ரீ ரெக்கார்டிங் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப்லாம் வந்துட்டு ரீ ரெக்கார்டிங் பண்ண முடியாமல் ஸ்டாப் பண்ணி வயிற்றெல்லாம் பிடிச்சிக்கிட்டாரு சிரித்து. அவ்வளோ ஒரு நல்ல ஏன்னா சீக்வன்ஸ் காமெடி இது அவ்வளோ அழகாக டியூன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் விவேக் சார் வந்துட்டு எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு பயங்கர ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜியாக வேறு ஒரு லெவல் ஒரு காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்குதுல. ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரோபோ சங்கர்து ரொம்ப நல்லா இருக்குது. அதை நானும் அவரும் பண்ணியிருக்கோம் ஒரு எபிசோடு. இப்போ கூட நீங்கள் இந்த ட்ரெய்லரில் பார்த்துருக்கலாம். ஓட ஓட முடி வெட்டுறது ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஸோ ஒரு தாதாவாக வராரு. ஸோ அந்த தாதாவே வந்துட்டு எந்த அளவுக்கு புது ட்ரெண்டில் ஒர்க் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக எல்லா ஆர்டிஸ்ட்டும் இருக்காங்க, காமெடி வந்து அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு தான் நினச்சி ஜனங்க கண்டிப்பாக வருவாங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ணுமா இந்த படம் அப்படின்னா 200% பண்ணும். இது நான் மெனக்கிடல, ஃப்ரெண்டில் அழகாக அப்படி வச்சுன்னு கேட்குறீங்களே. இது அது வந்து சர்வசுந்தரம் டைரக்டர் தான் சூஸ் பண்ணாங்க. வைபவி ஆக்சுவலாக சர்வசுந்தரம் படத்துக்கு தான் வந்தாங்க. அதுக்கு அடுத்த படம் வந்துட்டு மன்னவன் வந்தானடி, ஓடி ஓடி உழைக்கணும். இந்த 2 படம் தான் முடித்து
4வது படம் இவர் என்கிட்ட டேட் கேட்கும்போது கணேஷ் சார் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, நீ எனக்கு டேட் கொடுத்துரு, ஆனால் நீ எப்போ கேப் இருக்கோ அப்போ மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ரொம்ப டேலண்டடாக கேட்டு வாங்கினாரு. சரி நானும் ஓகேண்ணே. கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த 2 படம் கொஞ்சம் கேப் அதிகமாச்சு. அப்போ அந்த டைமில் இவர் உள்ள பூந்து அதை முடிச்சார். அப்போது இன்ஸ்டண்ட்டாக இமிடியேட்டாக ஒரு 15 டேஸ் ஷெட்யூல் போய் ஆகணும், ஒரு கேப் கிடச்ச உடனே. அப்போ யார் ஹீரோயின், எங்கே என்ன பண்ணலாம், ஏன்னா ஹீரோயின் காம்பினேஷன் கம்ப்ளீட்டாக இருக்குது அதில். அப்போ சர்வ சுந்தரம் முடியுது, அந்த ஸ்டேஜில் இருந்துச்சு. அப்போ அந்த படம் வைபவி இவருக்கு தெரியும், வந்து பார்த்தாரு. டைரக்டருக்கும் தெரியும், சேதுக்கும். பார்த்துட்டு நல்லா இருக்கு, இவங்களே கேட்போம், ஏன்னா எப்படி இருந்தாலும் 2 படம் முடிஞ்சு 4வது படம் தான் அது வருது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் ஓகேன்னு ஃபிக்ஸ் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த படமும் இந்த படமும் ஒன்றா வருது. ஸோ நான் மெனக்கெட்டலாம், அவங்க தான் சூஸ் பண்ணி பண்ணாங்க. ஷூட்டிங்கில் இருந்தார், இது சொன்னதெல்லாம் கரெக்டு. ஆனால் நம்ம போய் பார்க்குறோம், பார்த்ததுமே ஒரு பொண்ணு எப்படி இருக்கும் ஒரு அளவு அதை ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ பார்த்து அப்போ கேட்டோம், இவங்க எப்படி டான்ஸ்லாம் நல்ல மூமெண்ட் பியூட்டிஃபுல்லாக, ஏன்னா நம்ம பார்க்கல, பட் ஆளை வச்சு தான் எடை பண்ணுறோம். அது முதல்ல உங்களுக்கு தெரியணும், இவங்ககிட்ட ஒர்க் பண்ணி இவங்களை கொண்டு வர முடியுமா. ரெண்டாவது நம்மளுக்கு அந்த 21 டேஸ் டாக்கி, ஏன்னா விவேக் சார் டேட்டு, ரூபோ ஒரு டேட்டு, இந்த மாதிரி எல்லா காம்பினேஷன் டேட் வேறு. ஸோ இந்த பொண்ணு வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பொண்ணு மேலே லவ்வில் தான் நிறைய விஷயங்கள் செய்கிறார். பட் இந்த பொண்ணுக்கு நடிப்பு இல்லாமல் எனக்கு டான்ஸ் தேவைப்படுது. ஏன்னா ஒரு 3-4 சாங்ஸ் ரொம்ப இதுவாக இருக்கும் பண்ணும். அப்போ அவர் தான் கான்ஃபிடென்ட் கொடுத்தாரு கணேஷ், மூமெண்ட்ஸ்லாம் அதே மாதிரி அதுக்கு மேலே இருந்தது அந்த பொண்ணு பண்ணது. அந்த பொண்ணு பியூட்டிஃபுல் டான்ஸர். ரெண்டாவது பாம்பே கேர்ள்னு நம்மளுக்கு கொஞ்சம் டவுட் இருக்கும், இங்கேனா கண்டுபிடிச்சிடலாம். அதை கண்டுபிடித்து சொன்னது சந்தானம் தான், கிரெடிட். அது வந்து பிரபுதேவாவோட இது என்னென்ன, அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். அதை சொல்லிட்டேன்னா அது சஸ்பென்ஸ் போயிடும். அது இல்லை காமெடியனா நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன், காமெடி ஃபிலிம் பண்ண மாட்டேன்னு சொல்லலை நான். காமெடினா ஹீரோவாக பண்ணுவேன். பட்டு என்டர்டெய்னர் தான் நான்லாம் வந்துட்டு. நான் ஓகே வேறு ஒரு புது கான்செப்டில் வேறு ஒன்றுலாம் இந்த சினிமாவுக்கு ஒன்று புதுசு செய்ய போகிறேன், ஒரு புதுசு காட்ட போகிறேன்லாம் இல்லை. என்கிட்ட ஆடியன்ஸ் விரும்பி பார்க்குறது, எதிர்பார்க்குறது என்டர்டெயின்மெண்ட். ஸோ காமெடி ஃபிலிம் பண்ணுவேன். இப்போ நான் மன்னவன் வந்தானடி செல்வராகவன் சாரோட பண்ணும்பொழுது அவர்கிட்ட நான் வந்து நிறைய காமெடி கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணேன். அப்போ அவரும் சொன்னார், நல்லா தான் இருக்குது பண்ணிக்கலாம், ஏன்னா நான் மட்டும் என்னுடைய ஜானர்லேயே போனால் நல்லா இருக்காது, நீங்களும் மிக்ஸ் ஆனால் தான் கரெக்டாக இருக்கும், புதுசாக இருக்கும் அப்படின்னாரு. ஸோ அந்த படத்துலேயே நான் கொஞ்சம் காமெடி ட்ரை பண்ணியிருக்கோம், இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எனக்கு இந்த ஜானர் தான் பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. ஜாலியாக இருக்கணும், படம் ஜாலியாக பண்ணணும் அப்படின்றது தான். ஃபைட் நிறைய இருக்குது மேடம், அதனால தான் கொஞ்சம் இந்த ஃபைட் சீக்வன்ஸ் பார்த்தீங்கல்ல, அருவாவை காமிச்சாலே யூபைந்தான்றாங்க, அதனால் ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் விடிவி வேறு கொஞ்சம் இதெல்லாம் 2 பீஸ்லாம் வராரு 2-3 சீனில், அதனால் அது கூட கொடுத்துருக்கக்கூடாது, கம்ப்ளீட்டாக எடுத்துருக்கணும். மெசேஜ்னு ஒன்றும் கிடையாது, என்டர்டெய்னர் தான், கம்ப்ளீட்லி என்டர்டெய்னர். மெசேஜெலாம் இல்லை. இது திருக்குறளில் சொல்லாத மெசேஜா நம்ம சொல்லிட்டு போகிறோம், இல்லை பகவத்கீதையில் சொல்லாத மெசேஜா? குழந்தை மாதிரி அட முடியாது, மைக்கே கொடுக்க மாட்றாங்க எனக்கு. சொல்லுங்கண்ணே. அன்னைக்கு நடந்த விழா நிகழ்வில் எனக்கு வந்து தோணுது என்னன்னா, உங்களுடைய பேச்சையும் கவனிச்சேன். அப்புறம் வெளியில் நிறைய பேர் கொடியோட திரிஞ்சாங்க. உங்களுக்கு ஒரு பக்கபலம் இருக்கிறதுங்கிறதையும் நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. சரிங்கண்ணா. நான் அடுத்த கேள்வி என்ன கேட்பேன், அரசியலுக்கு வருவீங்களா? ஏன்னா உங்களுக்கு பக்கபலம் இருக்கு. மைக்கை வாங்கிடுங்க சார், டைமண்ட் பாபு சார். அப்பவே சொன்னேன், இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா அன்னைக்கு அவ்வளவு ஒரு நீங்க பேசுனது என்ன சொன்னாங்க, நீங்க என்னைய கதாநாயகன் ஆக்குனது நீங்க தானே, அவங்கள பார்த்து சொன்னீங்க. நிச்சயமா எங்களை பார்த்து சொல்லலை. ஆமாம் ஆமாம். அப்போ ஏதோ ஒரு விஷயத்துல நீங்கள் வந்து ஒரு முடிவோடு இருக்கீங்க, சக்கப்போடு போடுறாஜான்னா அடுத்த கட்டம் சக்கப்போடு போடுறது அரசியல் இல்லையா? ஆமாம் ஆமாம். நான் உங்களை ஒரு நாள் டிலேவாக மீட் பண்ணிட்டேனே, முந்தா நேற்று மட்டும் இந்த ஐடியா கொடுத்தீங்கன்னா நேற்று தாக்கல் பண்ணியிருப்பேன், நேற்றோட முடிஞ்சிருச்சு டேட்டு. அப்போ நிச்சயமா இல்லை, இப்போ அந்த கட்சியில் வேட்பாளர் இல்லை, நீங்கள் கேட்டால் கூட கொடுத்துருவாங்க. அது ஓகே, ஆனால் முடிஞ்சிருச்சு, தாக்கல் பண்ண முடியாதே. அப்போ அடுத்த ஒரு நாள் நான் உங்களை மிஸ் பண்ணிட்டேன். பீஷ்மர் மாதிரி முந்தா நேற்று பார்த்துருந்தேன், இந்நேரம் அம்பேத்னு கிளம்பியிருப்பேன். இல்லை, இந்த பதிலை அரசியலுக்கு வருவேன்னு போட்டுக்கிறதா போட வேண்டாமா? என்ன சொன்னா நீங்க எழுதுவீங்க? ஏன்னா நீங்க நிறைய தடவை கேள்வி கேட்குறீங்க, எழுதுனதே இல்லை. இல்லை நான் இதே இல்லை சொல்கிறே கேளுங்க, இதை பதிவு பண்ண விரும்புகிறேன். தமிழன் டிவியில் இதே விஷயத்தை அப்படியே நான் பேசியிருக்கேன். அதான் நீங்க என்னன்னு சொன்னா நீங்க போடுவீங்க, பதிவு பண்ணுங்க, சொல்லுங்க, அதை நான் சொல்றேன். இல்லை உங்களுக்கே தெரியும், ஏன்னா எங்களை விட எனக்கு தலைப்பு எப்படி வரும்
அரசியலில் ஈடுபடுவேன் சந்தானம் பேட்டினா போடுவாங்க. இல்லைண்ணே, இப்போதைக்கு எதுவும் ஐடியா இல்லைண்ணே. இப்போ வந்துட்டு என்னுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே ஒரு காமெடிலேருந்து ஹீரோவாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிருக்கும். அதை நோக்கி போகிற அந்த ஹீரோவாக போய் ஸ்ட்ராங்காக ஒரு இடத்துல லேண்ட் ஆகணும். அதை ரசிகர்கள் ஃபுல்ஃபில் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்ப்போண்ணே. நிச்சயமாக உங்களுடைய கேள்விக்கு ஒரு நல்ல முடிவு ஃப்யூச்சரில் சொல்லுவேண்ணே. இது ரஜினி புயல் மாதிரியே இருக்கு. அதை எழுதிங்க அப்போ அப்படியே. இப்போ நீங்கள் சொன்னோன்னு தான் ஞாபகம் வருது. கண்டிப்பாக யோசிப்போம். ஏன்னா இப்போ இது ஒரு 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 ஜானர் ஒன்று போயிட்டுருக்குது. கண்டிப்பாக பண்ணுவோம். ஆமாம் ஆமாங்க. அது ஓப்பனிங் சாங்கு வந்து ராஜசுந்தரம் மாஸ்டர் வச்சு எடுத்தோம். இந்த சாங் தான். கலக்கு மச்சான் தௌலத்தில், காலம் வரும் காலத்தில், கலங்க நாம கோழையில், களத்தில் இறங்க கால போலன்னு எல்லாமே வந்து மாசான எலமெண்ட்டு. அந்த அந்த லிரிக் எல்லாமே மோதினாக்கா சங்குடா, காமெடியில் கிங்குடா, இப்படி எல்லாமே. அப்போ யார் மாஸ்டர் அப்படின்றது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு, யார்கிட்ட கொடுக்கலான்னு. அப்போ ப்ரோ தான் சொன்னார், இது ராஜு செம்மையாக இருக்கும் அப்படின்னாரு. ராஜு மாஸ்டர் கூப்பிட்டு வந்தார், பேசினோம். அப்போ மாஸ்டர் கேட்டார், ரொம்ப ஒரு மாதிரி மாஸாக இருக்குது, பட் என்னென்னா ஒரு மாஸ் விஷயம்னாலும் கொஞ்சம் பழசாக ஆகிடும், நம்ம பழையபடி பண்ணாலும் இது புது ட்ரெண்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போச்சு. போகும்பொழுது நீங்கள் கேஷுவலாக பண்ணுங்கள், இந்த கேமரா முன்னாடி பார்த்து பயங்கர ஃபோர்ஸாக பாடுறது அப்படின்றது இப்படின்றது இதெல்லாம் வேண்டாம். சும்மா கேஷுவலாக அப்படியே சாதாரணமாக வாங்க, சாதாரணமாக பாடுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்து பில்டப் பண்ணிட்டோம், அது வந்து ஒரு புது ட்ரெண்டாக இருக்கும். இன்றைக்கி வந்துட்டு பாலிவுட்லலாம் அப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் சொன்னார். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ரெஃபரன்ஸு. அவர் காமிச்ச விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ யார் சொல்லலாம், இதை கூட நடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லலாமான்னா அதுவும் பழசு அப்படின்னாங்க. அப்படின்னா ஒரு 5 மாஸ்டர் சொல்ல வைக்கலாம் அப்படின்னாரு. மாஸ்டர்ஸ் எப்படி வந்து பண்ணுவாங்க இது அப்படின்னும்போது, இல்லை நான் கூப்பிட்றேன்ட்டு, ஏன்னா அவருடைய அசிஸ்டன்ஸ் அப்படின்றதுனால தினேஷ் மாஸ்டர், நோபல் மாஸ்டர், ஜானி மாஸ்டர், பூபதி மாஸ்டர், அதுக்கப்புறம் ஸ்ரீதர் மாஸ்டர். ஸோ 5 மாஸ்டர் கூப்பிட்டாங்க. 5 மாஸ்டருமே வந்து அது கொஞ்சம் கூட என்ன சொல்கிறது, அதான் நான் ஒரு விஷயம் சினிமாவில் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். அந்த மாஸ்டர்ஸ்க்கு தன்னுடைய சிஷ்யங்கள் கொடுக்குற மரியாதை இருக்குது தெரியுங்களா, அது வந்து அன்பிலீவபிள் அது. ஏன்னா இன்றைக்கி அவங்களாம் ஒரு பெரிய மாஸ்டர்ஸ், 5 மாஸ்டர்ஸுமே. ஆனால் ராஜசுந்தரம் மாஸ்டர் வந்து அவங்க சொன்ன உடனே அப்படியே மாஸ்டர் ஓகே மாஸ்டர் ஓகே மாஸ்டர் சொல்லி பண்ணதெல்லாம் நான் சினிமாவை பார்த்து பிரமிச்சு போனேன். இவ்வளோ மரியாதையாக, இவ்வளோ ஒரு ரெஸ்பெக்டோடய இருக்காங்களே எல்லாருமே. ஏன்னா இன்றைக்கி என்ன சொல்கிறது, நம்ம எல்லாத்தையுமே மறந்துடுறோம் நம்ம வளர்ந்து வந்தால். ஆனால் அந்த மாஸ்டர்ஸ் அப்படின்னும் பொழுது அவங்களோட சிஷியனுங்க அவ்வளோ ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி 5 பேருமே ஈக்குவலாக பண்ணாங்க. ஒரு நல்ல ஒரு என்னை பூஸ்ட் பண்ணி பண்ணாங்க. அந்த பாட்டும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ அந்த 5 மாஸ்டருக்குமே மறுபடியும் ஒரு தடவை என்னுடைய மனமார்ந்த நன்றிங்க நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அது ராஜசுந்தரம் மாஸ்டர் அப்படின்ற ஒருத்தரால் மட்டும்தான் அது நடந்தது. ஏற்கனவே ஒருத்தர் போடுறா சொன்னீங்க, அது பிரச்சனை இல்லை. உங்களுக்குன்னு ஒரு பட்ஜெட், மியூசிக்குன்னு ஒரு பட்ஜெட் ஒதுக்கிப்பீங்க இல்லையா? அந்த இப்போ அவர் என்ன சொன்னார், நாங்கள் லைவாக நிறைய செலவு பண்ணிட்டோன்னு சொன்னார். இது பட்ஜெட்டுக்குள்ளே இருந்ததா, அதிகமாக செலவு பண்ணாரா? அண்ணே, நான் சொன்னது லைவ் நிறைய எடுத்திருக்கோன்னு தவிர்த்து செலவு பற்றியே இங்கே பேசலை. நல்லா வந்திருக்கு லைவ். யூஸ்வலாக வந்து இந்த இதை வச்சே போட்டுருவாங்க. நம்ம அப்படி பண்ணாமல் எல்லாமே லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்னா சவுண்டிங் நல்லா இருக்குன்றதுக்காக நல்லா எடுத்துருக்கோன்னு. செலவு பற்றி கவலை. நம்மளுக்கே ஒரு குவாலிட்டி வேணும்னா அப்படி தானே. எதிர இருக்க டீ கடையில் போய் டீ குடித்தா 2 ரூபா, அதே கட் பண்ணி க்ரீன் பார்க்கில் குடித்தோன்னா 150 ரூபா. எது தேவைன்றது நம்மளுக்கு அப்பத்துக்கு பொறுத்து இருக்குது. சரி, எதிரே டீ குடிச்சிடலான்னா அங்கே குடிச்சிடலாம், அவ்வளோதான். அங்கே போனால் அந்த டீ கிடைக்கும், சுகர் தனியாக கொடுப்போம், உங்களுக்கு சுகர் இல்லாமல் குடிச்சிக்கலாம், இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்கும். ஸோ எது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இல்லை இல்லை, அவரோட ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லும்போதே பயங்கர ஹாப்பி. ஏன்னா அவர் ஆன் கேமராவில் எவ்வளோ ஃபன்னாக எல்லாரையும் வந்து என்ஜாய் பண்ணுறாரோ அதே தான் ஆஃப் கேமரா எப்போயுமே தன்னை சுற்றி இருக்கவங்க எல்லாத்தையுமே ஒரு ஜாலியாக வச்சுக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ அவரோட அண்ணனோட ஒர்க் பண்ணதும் சரி, விவேக் சார் காம்பினேஷனில் ஒர்க் பண்ணது பயங்கர ஹாப்பி. உண்மையிலே ஆடியன்ஸுக்கு ஒரு புதுசாக இருக்கும். பண்ணும்போது அது தனி பாடி லாங்குவேஜ், சந்தானம் என்னோட பண்ணும்போது அது தனி பாடி லாங்குவேஜ். அவர்கிட்ட வேறு மாதிரி ஒரு ஹியூமர், இவர்கிட்ட வேறு மாதிரி ஹியூமர், ரெண்டுமே ஒரே நாள் ரிலீஸ் ஆகுது. ஐ எம் வெரி ஹாப்பி. இல்லை, சிம்புன்னும் போது தனுஷ் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் தான். ஏன்னா ஆர்யா, ஜீவா எல்லாரோடும் நான் வந்திருக்காங்க. ஆர்யா போட்டு ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வந்தாங்க. ஸோ சிம்புவோடைய ஃபஸ்ட் டைம் ஆல்பம் ரிலீஸு, அது கொஞ்சம் யார் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் சிம்பு வந்துட்டு தனுஷ் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் அவர் நாங்கள் இன்வைட் பண்ணோம், அவரும் ஒத்துக்கிட்டாரு. ரொம்ப ஹாப்பி. அதனால தான். அதை தவிர வேறு ஒன்றும் ரீசன் இல்லைங்க. இல்லை இல்லை, ஒரு டேக்கில் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா அது அடுத்து ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவைஸ் ஆகி அது இன்னும் 10 டேலாக்காக தான் வரும். அதனால் ஒரு டேக்கில் அது போயிடுச்சு, இது வந்து நம்ம உடனே திரும்ப எடுக்க போகிறோம். இல்லை இந்த இடத்துல அண்ணே சொல்லுவார், இல்லை இந்த இடத்துல இந்த டைமிங்கில் நீ இப்படி பாரு, நீ டயலாக் வேணும், இது எக்ஸ்பிரஷன், அந்த மாதிரி நிறைய இருக்குது. டயலாக்கே இல்லாமல் இந்த ஒரு லுக்கு மட்டும் கூட போதும், அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அந்த மாதிரி நிறைய ஸ்பான்டனியஸாக நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்த டேக் போகும்போது ரொம்ப ஹாப்பி தான் காமெடியை பொறுத்தளவில்.
நல்ல கலகலப்பாக இருக்கும். ஏன்னா மார்னிங் ஆரம்பிச்சோன்னா கண்டினியூஸாக நாங்கள் டாக்கியை ஒரே ஷெட்யூலில் முடித்தோம். 21 டேஸில் ஒரு வீடில் இது பண்ணோம். ஸோ மார்னிங் எல்லாம் அசம்பிள் ஆகும். அசம்பிள் ஆனது விவேக் சார் வந்தால் அது ஒரு கலாட்டாக இருக்கும், ரோபோ வந்தது ரோபோ ஒரு கலாட்டாக இருக்கும். இது மாதிரி மயில்சாமி வந்தால், ஸோ சந்தானம் வந்த உடனே எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். ஜாலியாக இருந்தது, டைம் போனதே தெரியல. பட் அந்த மாதிரி டீம் வேறு கரெக்டாக இவங்களுக்கு கேப் வச்சு பண்ணிவிட்டு அவங்கவுங்கள ரெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. குயிக்காக போனதே தெரியல ஆக்சுவலி. மொத்தம் ஒரு டாக்கி பொறுத்த வரைக்கும் மொத்தமாக பார்த்திங்கன்னா 60-65 டேஸ். ஏன்னா கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்தது இந்த படத்தில். ஃபைட்டு கனல் கண்ணன், ஸோ டெய்லி ஒரு 3 பெரிய ஃபைட், அதனால தான் யூஏ கிடச்சிது. ஆக்சுவலாக ஸ்பென்சரில் அந்த மாதிரி பாண்டிச்சேரியில் ஒரு ஃபைட்டு, அப்புறம் ஹைதராபாத்தில் ஒரு ஃபைட், இந்த மாதிரி பெரிய ஃபைட்லாம் இருந்ததுனால டைம் அதிகமாகச்சு. யூஸ்வலாக ஒரு 3 டேஸ் பிளான் பண்ணால் 5 டேஸ் ஆகும். க்ரெயின், 3 கேமரா, அது இதுன்ட்டு. ரெண்டாவது இந்த படத்தில் என்ன ப்ராப்ளம், ஓப்பனிங்கே எடுத்து 21 டேஸ் முடியும் போது பணம் இல்லைன்ட்டாங்க. அது வரைக்கும் டெய்லி பேட்டா கொடுத்துட்டு தான் நம்ம யூஸ்வல் இது முதல்ல பேசிட்டு தான் பண்ணோம். ஸோ டெய்லி கொடுத்துட்டு இருந்தோம். அந்த பெரிய சம்பளம்லாம் கொடுக்கலான்னு நினைக்கும் போது ஷெட்யூல் முடிக்கும்போது பணம் இல்லைன்னு தான் டொமின்னு ஆகிடுச்சு. ஐயோ என்னடா இதுன்ட்டு, ஏன்னா வேல்யூவே இல்லைன்ட்டாங்களே பணம். ஸோ அது ஒரு ஸ்ட்ரகிள். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில் ஸ்ட்ரைக்கு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் ஃபேஸ் பண்ணோம். பட் அதெல்லாம் மீறி படம் முடிஞ்சு இன்னைக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டூடியோலேருந்து பேசுகிறாரு அவர். பிரசாத்தில் ப்ரெஸ் மீட் வச்சுட்டு ஏவிஎம்ல விட்டு வந்துட்டீங்க அவரை. இல்லை, இந்த மாதிரி கருத்து பத்திரிகையில் நிறைய விஷயம் வந்துட்டு இருக்குண்ணே. இப்போ நீங்கள் சொல்கிற லாஸ்ட் 2 மந்த் 2 வீக்ஸ் இல்லை, இது ரொம்ப வருஷமாக சினிமாக்காரங்களுக்கு சினிமா விஷயத்தை பற்றி நிறைய நியூஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்கு. சராசரி மனுஷனுக்கு வரக்கூடிய பிரச்சனை மாதிரி சினிமாக்காரனும் ஒரு சராசரியான மனுஷன்தான். அவனுடைய தொழில் நடிக்கிறது. நான் நடிக்கிறேன் அவ்வளோதான், அதனால் நான் வெளியே போனால் பறந்து போகிறதில்ல வீட்டுக்கு, உங்களை மாதிரி கார்லையோ பைக்கில் தான் போக போகிறேன். ஸோ நானும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் இது மாதிரி இருக்குது. சினிமா துறையில் இருக்கவங்களும் அவங்களுடைய பொழுதுபோக்கு, அவங்க வெளியே போகிறது சாப்பிட்றதுன்னு இருக்குது. ஸோ இது வந்து சினிமாக்காரங்கன்னா அவங்க ஒரு தனி ஒரு ஜானர், அவங்க அவதார் மாதிரி வேறு கிரகத்தில் வாழ்கிறாங்க, தாவியெல்லாம் போயிட்டுருப்பாங்க. அப்படி கிடையாது. சராசரி மனுஷனுக்கு இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் வந்துட்டு இந்த அடிதடி, குத்து, வெட்டு, கொலை இப்படி வந்துச்சுன்னா சினிமாக்காரங்கள் வரும்போது இன்னும் கொஞ்சம் பெருசாக பூஸ்ட் ஆகி வருது. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க, அது ஒரு நியூஸ் பெருசாகும் அப்படின்றதுனால தான். இது வந்துட்டு இதை யார் மேலேயுமே தப்போ தவறோ எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் 2 சைடுலையுமே ஒரு நியாயம் இருக்குது. அதனால் இதில் நான் தலையிட ஒன்றுமே இல்லை. நான் ஒன்றே ஒன்று என்ன சொல்லுவேன்னா, என்னுடைய பிரச்சனையும் ஒன்று வந்துச்சு, அதே அவ்வளோ பெருசாக பூம் ஆச்சுன்னா நான் ஒரு சினிமாக்காரன் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இதே சந்தானம் நார்மலான ஒரு மனுஷன்னா அது ஒரு நியூஸாக கூட வந்திருக்காது. ஸோ இதுதான் தவிர, இதை தவிர இதை பற்றி பேசுகிறதுக்கோ இல்லை கருத்து சொல்கிறதுக்கோ எனக்கு தெரிஞ்சு வேறு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்றோம், ஒரு பைசா இது இல்லை இல்லை மக்களே இது என்னை காப்பாற்றுங்க. அதாவது அண்ணன் கேட்டது பதில் சொல்லிடுறேன், அதுக்கு தான் போடுங்க. ஆனால் நீங்கள் கேட்டது கரெக்டான விஷயம். இப்போ நான் போய் ரோபோ கிட்ட கடன் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரியும் ரோபோவோட டேர்ம்ஸ் அண்ட் எப்படி பண்ணுவார் எல்லாமே எனக்கு தெரியணும். ரெண்டாவது ரோபோ எனக்கு கொடுக்குறாருன்னா அதை எப்படி கலெக்ட் பண்ணணுன்னு அவருக்கு தெரியும். புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் நடந்துட்டுருக்கு. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ நான் போய் கேட்டேன்னா அவருக்கு தெரியும் இந்த ஆள் என்ன ஸ்ட்ரகிள் பண்ணாலும் படத்தை கொண்டாந்து வெளியே போடுவான், அதனால் நம்ம பணம் சேவு அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தருவார். சும்மா தூக்கி தர முடியாது. ஏன்னா இந்த இதில் வந்துட்டு வெறும் வெத்து பேப்பர் இந்த மாதிரி விஷயங்களில் தான் பணம் பரிமாற்றமே ஆகுது. ஆனால் இவர் சொன்ன மாதிரி நீ அந்த 10 நாளில் சொதப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது இயற்கையால் கூட நடக்கலாம். நான் சொல்ல 10 நாள் படம் முடிஞ்சிடுச்சு இந்த டாக்கி, 11ஆவது நாள் பேமெண்ட் கொடுக்கலான்னு போனாக்க கவர்மெண்ட் சொல்லுது பணம் இல்லைன்னு. பணமே இல்லைன்னா நான் எப்படி கொடுக்க முடியும்? ஆனாலும் நான் மேனேஜ் பண்ணி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. ஏன்னா அவங்க வேலை செஞ்சுட்டாங்க என்னை நம்பி. 11ஆவது நாள் கேட்பான், க்ரெயின் தூக்கிட்டு வந்தவன் அந்த 10 பேர் கேட்பான், அவனுக்கு நான் இல்லைப்பா பணம்னு சொல்ல முடியாது. நான் கொண்டு போய் எங்கேயாவது எதையாவது வச்சு தான் அவனை கொண்டாந்து நான் அவன் பேட்டாவை கொடுக்கணும். பேட்டானா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, 10 நாளைக்கு 2.5 லட்சம் ரூபாய் வரும் ஒருத்தனுக்கு. இவ்வளோ விஷயங்கள் அத்தனை ஆர்டிஸ்டோட அசிஸ்டன்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் 3 அசிஸ்டன்ஸு, ஒவ்வொரு அசிஸ்டண்ட் 10 நாள் பொறுத்து பார்த்தீங்கன்னாக்கா அது 3 லட்சம் ரூபான்ட்டு 30 லட்சம் ரூபாய் நிற்கும் மாதம். நான் இல்லைங்க, இதெல்லாம் ப்ராக்டிகாலிட்டி. இது நம்மளுக்கு தெரியுதோ இல்லையோ ஜனங்களுக்கு சுத்தமாக தெரியாது. நம்மளுக்கே இப்போ நான் சொன்னாதான் உங்களுக்கே தெரியும், நான் அனுபவிச்சது. அவர் என்ன அனுபவிக்கிறார் அவர் சொன்னாதான் உங்களுக்கு தெரியும் ஆஸ் ஆர்டிஸ்டா.
ஸோ அவருக்கு நான் பேசுனதை நான் கமிட் பண்ணதை கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த ப்ரொடியூசர்கிட்ட நான் இது ஃபைனான்சர்கிட்ட இல்லையா, உன்னை பார்த்தாலே ஒரு ஃபைனான்சர் லுக்கில் இருக்குது. இந்த மாதிரி தான் இருப்பாங்க, வேஸ்டியும் ஒரு மாதிரி தடியாக இருப்பாங்க. மதுரை அந்த மாதிரி இருக்கவே ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். நீ ஆனால் தங்கமான மனிதருங்க. 3 அசிஸ்டன்ட்னு சொன்ன அவருக்கு அதனால கிடையாது. கரெக்டான ஷெட்யூல் போட்டு கரெக்டாக போயிட்டு கரெக்டாக வேலை செஞ்சால் எதுவுமே தப்பு நடக்காது. ஏதோ அதில் மிஸ்டேக் நடந்தால் மாட்டிப்போம். இப்போ நான் சொன்ன மாதிரி இயற்கை சேதம்னும் பொழுது அதுக்கு வந்துட்டு எல்லாருமே இப்போ இவர் சொன்ன மாதிரி அன்றைக்கி நோட்டு மாற்ற முடியல. ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறாருன்னா அப்போ அவர் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இல்லை கம்மி இன்ட்ரெஸ்ட்டுக்கு இல்லை சார் எனக்கு சுச்சுவேஷன் புரியுது இருந்தாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் இவர் போய் ஷெட்யூலை போட்டு சொதப்பி வேறு எதுவும் நடக்காமல் போயிட்டு திருப்பி போய் காசு கேட்டாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் எல்லாமே ப்ராப்பராக ஷெட்யூல் போட்டு ப்ராப்பராக நடத்தி ப்ராப்பராக ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக முடிக்கல. இப்போது ஒரு சீன் இருக்குது, ஒரு நாளைக்கு ரோபோ சங்கருக்கு நான் விவேக் எல்லாம் இருக்காங்க. சில ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து என்ன சொல்கிறது டே பேஸஸில் இருக்கும் சேலரி. சில பேர் மொத்தமாக வாங்குவாங்க. டே பேஸஸில் இருக்க வந்துட்டு ஆர்டிஸ்ட் வந்துட்டு அன்றைக்கி ஒரு நாள் வந்தாங்கன்னா அவங்களோட போர்ஷனை முடிச்சாகணும். அன்றைக்கி ஒரு நாள் அவங்க முடிக்காமல் இன்னொரு நாள் போச்சுன்னா 2 நாள் சம்பளமாக ஆகும். அப்போ தான் நான் சொல்கிறேன் உழைக்கணும், ஃபாஸ்ட்டாக நடித்து அன்றைக்கி என்ன பண்ணுறதோ பண்ணி முடிக்கணும். அது டைரக்டரு, ஆர்டிஸ்ட்டு, டெக்னீஷியன்ஸு, கேமராமேனு, என்ன சொல்கிறது மைக்கு வைக்கிறவங்களேருந்து ட்ராக் அண்ட் ட்ராலி தள்ளுறவங்களேருந்து எல்லாருமே உழைக்கணும். இல்லைனா ஒரு மனுஷனோட சேல்ரி 2வது நாளாக போகும்பொழுது அது இன்னும் ஒரு லட்சங்களில் போய் நிற்கும். ஸோ அதனால் உழைக்கணும்னு சொல்கிறேன். இல்லை இப்போ அவருடைய கருத்தை அவர் தெரிவிச்சிருக்காரு. நாளைக்கு சிம்பு ஆடியோ ரிலீஸில் அவருடைய கருத்தை தெரிவிப்பார். நீங்கள் 2 சைடுமே பார்த்துட்டு தான் அது என்னன்றது முடிவு பண்ணணும். ஏன்னா இப்போ நான் அதை பற்றி எதுவுமே பேச முடியாது. ஒரு சைட்லேருந்து ஒன்று சொல்லியிருக்காங்க, அதுக்கு ஆப்போசிட்டு நாளைக்கு சிம்பு ஆடியோ ரிலீஸில் பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ பேசும்போது நீங்கள் அதுக்கப்புறமா என்னன்றதை முடிவெடுங்க. இது ரொம்ப பர்சனலைஸ்டு விஷயம். அதே மாதிரி இன்றைக்கி சினிமா எடுக்கிறது எப்படின்னா பெரிய பெரிய பணம் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ்லாம் யாருமே படம் எடுக்க வர்றதில்லை. ஏன்னா அவங்களால வந்து அந்த பணத்தையும் கொடுத்துட்டு இந்த ஆர்டிஸ்ட்டுங்க கூடலாம் ரிலேஷன்ஷிப் வச்சு அந்த லெவலில் அவங்களால போக இன்றைக்கெலாம் ஒரு பர்சனல் டச் இல்லாமல் இன்றைக்கெலாம் ஒரு நல்ல படம் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம். நீங்கள் என்ன தான் பணம் கொடுத்து நம்ம டெய்லர் மேடு மாதிரி வாங்கினா கூட நம்ம சைஸுக்கு நம்ம அதை ஃபிட் பண்ணுறதுன்ற போது ஸோ அதுக்குண்டான சில நெளிவு வளைவுகள்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணினால்தான் இப்போ ஒரு ப்ரொடியூசர்னால் அவனுக்கு ஃபுல் ஸ்கிரிப்ட் தெரியணுங்க. டைரக்டரை விட அவன் இன்டெலிஜெண்ட்டாக இருக்கணுங்க. ஒரு ஆர்டிஸ்ட் கூட அவர் நல்லா கோஆர்டினேட் பண்ணுங்க. அவருக்காக வரணும். ஐயோ அந்த ப்ரொடியூசர் அடிபட்டுரும், ஓடி போகணும் 7 மணிக்கெலாம் அப்படின்னு உள் உணர்வு வாங்கி வரணும். ஸோ இவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்குங்க இன்றைக்கி சினிமா. ஏன்னா எப்படி டெக்னிக்கலி நம்ம ரொம்ப சவுண்ட் ஆகிட்டோமோ அது மாதிரி சில விஷயங்கள்லாம் பயங்கரமாக இருக்குது. என்ன ஒன்று நம்மளுக்கு பேஷனே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறது தான். நடிச்சுட்டே போனால் ரொம்ப ஜாலியான வேலை. ஆனால் அதுக்கு மேலே ஒன்று ப்ரொடக்ஷன் பண்ணுன்றது நம்ம மனசில் ஆழ்ந்து போனால் நிறைய சிரமங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதுதான் விஷயம். கதை கேட்டார். கதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொன்னார் இல்லை இது இல்லை எனக்கு அவர் வாய்ஸ் பட்டாங்கன்னு எடுக்க முடியல. அதாச்சும் நல்லா இருக்குது சார்ட்டா, ஆனால் கொஞ்சம் லவ் மாதிரி ஏதாச்சும் இருந்தால் நல்லா பண்ணலாமே. ஒரு மாதிரி ஒரு மியூசிக்கலாக பண்ணும்போது ஒரு மியூசிக் டைரக்டர் எப்போவுமே ஒரு லவ் ஸ்டோரி தான் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு ரெக்கார்டிங்கு அவங்களோட ஸ்கோர் அதிகமாக இருக்கும். கமர்ஷியல் படத்தில் வாசிக்க முடியாது, ஃபுல் பில்டப்பே வாசிச்சுட்டு இருக்கணும். ஸோ அதனால் அவர் கேட்டார். அதுக்கப்புறமா இவர் தான் ப்ரோ தான் சொன்னாங்க, இல்லை அதெல்லாம் ஃப்யூச்சரில் பார்க்கலாம், ஃபஸ்ட்டு இந்த படம் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கும் சிம்புக்கும் இவர் தான் காட் ஃபாதர். ஸோ எங்கள் 2 பேரை அப்படின்னு வெளியே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாரு, நம்பிடாதீங்க. இல்லை எங்களுக்கு ஒரு செல்ல பிள்ளை மாதிரி இவர். ஸோ இவருக்குன்னா நானும் சிம்பு எப்போவுமே இவர் ஒரு படம் பண்ணாங்க, இங்கே என்ன சொல்லுதுன்னு, அதோட நாங்கள் 2 பேர் தான் கெஸ்ட் ரோல் பண்ணோம். அப்புறம் அந்த படம் சுமாராக போச்சு. அப்புறம் வெளியே போய் சொல்லிட்டாரு, சிம்பு சந்தானத்தை போட்டதுனால அந்த படம் ஓடவே இல்லை அப்படின்ட்டாரு. அது மாதிரி. ஸோ அதனால் அவர் ஓட வைக்கிற மாதிரி படம் பண்ணித்தரோம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அப்படின்னு கடமைப்பட்டனால பண்ணோம். ஸோ இவர் மேலே இருக்கிற ஒரு லவ் பியார் தான் கண்டிப்பாக சிம்பு அதை ஒத்துக்கிட்டு பண்ணலாம் அப்படின்னது. நானும் அவரோட ப்ரொடக்ஷன் நடிக்க ஓகேன்னு சொன்னது. ஸோ அதான் சொல்கிறேன்ல, ஒரு லவ் பண்ணி அது ஒரு அன்பில் இவர் சொன்ன மாதிரி எல்லாருமே சேர்ந்து ஜாலியாக அந்த ப்ரொடியூசர் நினச்சி ஒரு விஷயம் பண்ணும்போது அது கலகலப்பாக ஜாலியாக வரும். பாசிட்டிவ் எனர்ஜியோடைய அது நல்லாயிருக்கும். ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும். இங்கே என்ன ப்ரெஸ் மீட்டில் நாங்கள் ஜாலியாக இருக்கோமோ அதான் படத்துலேயும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேலை செஞ்சால் எல்லாமே நல்லா அமையும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஓகேங்களா? முடிஞ்சிருச்சா? பாபு சார் முடிச்சுக்கலாமா?